நான் உங்க அனீஸ். போன வாரம் பழனிமலை நவபாஷான சிலை பத்தின எபிசோட பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாம பல வருஷமா பழனிக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிற பக்தர்களுக்கு கூட மலை மேல போகரோட ஜீவ சமாதி இருக்கிற விஷயம் தெரியாம இருந்திருக்கு. இனி பழனிக்கு போனா நிச்சயமா மலை மேல இருக்கிற போகரோட ஜீவ சமாதிய பார்த்துட்டு தான் வருவேன்னு நிறைய பேர் போன் பண்ணி சொன்னாங்க. இன்னைக்கு பழனிமலையை சுத்தி இருக்கிற நிறைய சித்தர்களை சந்திக்க போறேன். நிச்சயமா ஒரு வித்தியாசமான அனுபவம் காத்திருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. நவகோடி சித்தர்கள் வந்து இந்த பூமியில் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, இருக்காங்க. தீராத நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்ட பழனிமலை முருகன் சிலை போகர் எனும் சித்தரால செய்யப்பட்டது. நவபாஷானம் அப்படிங்கிறது 9 வகையான விஷம். அதுல இருக்கிற விஷத்தன்மையை முறிச்சு அதையெல்லாம் ஒன்னா சேர்த்து செய்யப்பட்டதுதான் பழனிமலை முருகன் சிலை. அதனால தான் எப்படிப்பட்ட தீராத நோய்களையும் தீர்க்கிற அபூர்வ சக்தி இந்த சிலைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு சிலையை உருவாக்கிய போகர் அதை ஏன் இந்த பழனிமலையில வச்சாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சுகள் நேரடியா பழனி மலை மேல விழுகிறதால தான் போகர் இந்த சிலைய இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த முருகன் சிலை ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. இப்படி பல அதிர்ச்சிகரமான தகவல்களை போன வாரம் நான் சந்திச்ச பழனி ஆதீனமும் ஸ்ரீஞான தண்டாயுதபாணி பக்தர் பேரவையோட அமைப்பாளர் செந்திலும் சொல்லியிருந்தாங்க. போகர் செஞ்ச பழனி முருகர் சிலை இன்னைக்கு பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு. தீராத நோய்களை தீர்க்கிற அரும் மருந்தான நவபாஷான சிலை ஒரு கட்டத்துல மனிதர்களின் சுயநலத்தால சேதமடைஞ்சிருச்சு. இத முன்கூட்டியே கணிச்ச போகர் இதுக்கு மாற்றா இன்னும் சில சிலைகளை செஞ்சு இந்த பழனிமலை சுத்து வட்டாரத்துல எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த இன்னொரு சிலையை தேடுற என்னோட பயணத்துல இன்னைக்கு நான் பழனிமலை கிரிவல பாதையை சுத்தி வர போறேன். இதுக்கு என்ன காரணம்னா, பழனிமலை கிரிவல பாதையில ஏராளமான சித்தர்கள் இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள சந்திச்சா போகர் மறைச்சு வச்சிருக்கிற இன்னொரு நவபாஷான சிலை ரகசியம் வெளிப்படலாம்ங்கிற எதிர்பார்ப்போட தான் நான் இப்ப அவங்கள சந்திக்க போறேன். கிரிவல பாதையில நான் நடக்க தொடங்கும் போதே கோவில் யானைய பார்த்தேன். அந்த யானை என்ன ஆசீர்வாதம் செஞ்சது. சித்தர்களை பார்க்க புறப்பட்டதுமே யானை ஆசீர்வாதம் செஞ்சு நம்மள வழி அனுப்புதேன்னு நினைச்சுக்கிட்டே நான் நடக்க தொடங்கினேன். திருவண்ணாமலையை போலவே இங்கேயும் கிரிவல பாதையில சுத்துற வழக்கம் ரொம்ப நாட்களாவே இருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த மலை உச்சியில அமைக்கப்பட்டிருக்கிற நவபாஷான சிலையில இருந்து ஒருவித ரேடியேஷன் இந்த கிரிவல பாதையை சுத்திலும் பரவி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம மலையில ஏராளமான மூலிகைகள் இருக்கிறதால கிரிவல பாதையில சுத்தும் போது நோய் தீர்க்கிற சஞ்சீவி காற்று உடம்புல பட்டா நோய் தீருங்கிற இன்னொரு கருத்தும் இங்க இருக்கு. அதனால தான் பொதுவா பழனிமலை கிரிவல பாதையில நோயாளிகளையும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையும் கிரிவலம் அழைச்சிட்டு போறாங்க. தொடர்ந்து 48 நாட்கள் இப்படி பழனிமலையில கிரிவலம் செஞ்சா நோய்கள் தீரும் அப்படிங்கிறது பலரோட நம்பிக்கை. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே கிரிவல பாதையில நான் சுத்தி வந்தபடி இருந்தேன். கோயிலை சுத்தி நிறைய சாமியார்களை பார்க்க முடிஞ்சது. கிரிவல பாதையில பிச்சை எடுக்கிறவங்க கூட சாமியார போல காவி கட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பழனிமலையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை கேள்விப்பட்டேன். மனநலம் தவறியவங்களை அவங்க குடும்பத்தினரே கொண்டு வந்து முருகனை வேண்டிக்கிட்டு இந்த கிரிவல பாதையில விட்டுட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. மலையில இருக்கிற நவபாஷான சிலையோட கதிர்வீச்சாலையும் இந்த மலையில இருந்து வர சஞ்சீவி காத்தாலையும் மனநலம் சரியில்லாதவங்க தானாகவே குணமாகி திரும்பவும் அவங்களாகவே வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்ட தகவல் கொஞ்சம் பயங்கரமான ட்ரீட்மெண்டா தான் எனக்கு தோணுச்சு. இந்த பழனி மலையை சுற்றி இருக்கிற கிரிவல பாதையில் நிறைய மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. பொதுவாக இவங்களெல்லாம் அவங்க சொந்தக்காரங்களே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சிலையோட பவர்னால க்யூர் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த பழனி மலை கிரிவல பாதையை சுற்றி நீங்கள் கேட்குற மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகம்.
ஆனால் நாங்கள் பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விடுவாங்க. அவன் இந்த பழனி கிரியை வந்து தன்னை எறியாமே சுற்றுவான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாள் அவன் எங்கே போவானே தெரியாது. யார் வரா, யார் கொண்டு வரா, யார் கூட்டிகிட்டு போகிறானே தெரியாது. அந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட விஷயம். நான் கூட ஒரு சில நேரங்களில் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சேன். அந்த சித்தர்களுடைய நிலையில் ரொம்ப டெப்த்தாக ஆராய்ச்சிக்கு போனால் அவன் தோல்வியை சந்திப்பான்னு எனக்கு ஒரு பெரியவங்களாம் சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய அவங்களாம் வந்து ஒரு அனுகிரகம் கொடுத்து தான் அவன் மனநலம் வந்து பாதிக்கப்பட்ட வந்து இதை க்யூர் ஆகிறான். அதை போய் நம்ம என்ன ஏதுன்னு சோதனை பண்ணக்கூடாது. நன்மை நடக்கும் இந்த பூமியில் அவங்களுக்கு. அதனால் இந்த கிரிவல பாதை சுற்றி இருந்து போகிறவங்க நிறைய பேர் அவங்களுடைய மீண்டும் பழைய நிலை அடைஞ்சு போயிருக்கிறதா வந்து சொல்கிறான். நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து விடுவாங்க. ஒரு 20 நாள் தான் அவங்க நம்ம கண்ணுக்கு தென்படுவாங்க. எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. அவங்களுக்கு எந்த பஸ்ஸில் ஏற்றினா கூட டிக்கெட் கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நிலையில் இருக்கவங்க எங்கே போனாங்க? எனக்கு தெரிஞ்சு நிறையா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க க்யூர் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி பழனியில மட்டும்தான் பஞ்சாமிர்தம் பிரசாதமா இருக்கு. இதுக்கும் கூட ஒரு பிரத்யேகமான காரணம் இருக்கு. தீராத நோய் தீர்க்கும் நவபாஷான சிலை மேல அபிஷேகம் செய்யற பொருள் மருந்தா மாறிடுது. அதனால தான் பஞ்சபூதங்களின் அம்சங்கள்ல இருந்து ஒவ்வொரு பொருளா தேர்ந்தெடுத்து 5 பொருட்களை கலந்து பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்படுது. இங்கே பழனினாவே ஒரு பெரிய விஷயம் வந்து பஞ்சாமிர்தம் இருக்குது. பஞ்சாமிர்தம் வந்து ஏன் உருவாச்சு அப்படின்னு கேட்குறப்ப பஞ்ச அமிர்தங்கள் சொல்கிறாங்க. மருதம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற 5 வகை நிலங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட 5 பொருட்கள்னால தான் பஞ்சாமிர்தம் உருவாக்கப்படுது. சர்க்கரை, வாழைப்பழம், சர்க்கரை, தேன், நெய், பேரிச்சம்பழம். இது பாலைவனத்துலேருந்து எடுக்கப்படுது. இன்னும் 5 வகை நிலங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த பஞ்ச அமிர்தங்களை வந்து இப்போ வந்து மருத்துவ குணம் மூலிகை பொருள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். இந்த சித்த மருத்துவத்தில் வந்து மூலிகையெல்லாம் எடுத்து அந்த ஒரு நோய்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். டைரெக்டாக சாப்பிட முடியாது. அதை அப்ளை பண்ணால் கசப்பு தன்மை இருக்கும். அதுக்காக வந்து அந்த மூலிகை மருந்தோடு வந்து தேன் கலந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த இது வந்து பாடியில் வந்து வேகம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சித்த மருத்துவர்லாம் அதை பயன்படுத்துவாங்க. அது மாதிரி இவர் நவபாசனம் வந்து ஒரு கசப்புத்தன்மையான ஒரு விஷயம். அது பெரிய ஒரு அவர் மேலே வந்து ஒரு மதுர மனம் வரும். அந்த நவபாசனம் வந்து கசப்புத்தன்மை இருக்குது. அந்த கசப்புத்தன்மையை டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அந்த சந்தனமே காலையில் சாப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும், ஒரு விதமான கசப்பு இருக்கும் அதில். அதுதான் வந்து அந்த நோயை தீர்க்கக்கூடிய, நோயை முறிக்கக்கூடிய விஷயம். அந்த கசப்புத்தன்மையை இது பண்ணுறதுக்காக தான் அந்த தீர்த்தத்துலாம் அது உருவாகுங்கிறதுக்கு சொன்னால் சுவாமி மேலே வந்து அந்த பஞ்சாமிர்தத்தை வந்து அபிஷேகம் பண்ணி அந்த இனிப்பு சுவையை கொடுக்கறதுக்காக தான் அந்த பஞ்சாமிர்தம் வந்து அபிஷேகம் பண்ணி பிரசாதத்தோட கலந்து தீர்த்தத்தில் கலந்து கொடுக்குறாங்க. கிரிவல பாதையில நான் சுத்தி வரும்போது அங்க இருந்த கடைகள்ல ஒரு சாமியாரோட படங்கள் பூஜையில வச்சிருந்ததா பார்த்தேன். அவரை பத்தி விசாரிச்சேன். இவருதான் சாக்கடை சித்தர்னு சொன்னாங்க. பழனியில இவரோட படம் இல்லாத கடையே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு ஏன், ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு இவர் பேரை வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கிற சாக்கடை சித்தரையே முதல்ல சந்திக்கணும்னு முடிவு செஞ்சு அவரை பத்தி விசாரிக்க தொடங்கினேன். கிரிவல பாதையில நிறைய இடங்கள்ல விசாரிச்சு இவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். சித்தர்களுக்கான அடையாளத்தோட இருந்தாரு. தெருவோரம் சாக்கடைக்கு மேல சிமெண்ட் மேடை தான் இவரோட இருப்பிடம். பழனி மலையை சுற்றி உள்ள கிரிவல பாதையில் சாக்கடை சித்தர் அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். இங்கே பழனியில் உள்ள லோக்கல் ஆட்களை விட கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேரும் டெய்லி இவரை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆசீர்வாதம் அப்படின்றது இவர் யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது, இவரோட கண் பார்வையை தான் சொல்கிறாங்க. இவர் பார்த்தாலே தனக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி நிறைய பேர் டெய்லி இவரை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு சின்ன ஓலை தடுப்புக்கு கீழே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நான் போகும்போது சாக்கடை சித்தர் படுத்துட்டு இருந்தாரு. அவருக்கு முன்னால பக்தர்கள் வாங்கி வச்சுட்டு போன பழங்கள், பீடி, பிஸ்கட்னு நிறைய பொருட்கள் இருந்தது. அவர் படுத்திருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு விளக்கு மாடம் அமைச்சு அதுக்கு பூஜையெல்லாம் செய்யறாங்க. எந்நேரமும் படுத்துக்கிட்டே தான் இருக்காரு. சில சமயம் உட்கார்ந்துருக்காரு. வெளியூர்கள்ல இருந்தெல்லாம் நிறைய பக்தர்கள் வந்து இவரை தரிசனம் செஞ்சுட்டு போறாங்க. சென்னையிலேருந்து வர்றேன். சாக்கடை சித்தர்னு கேள்விப்பட்ட அவரை பார்க்கணுன்னு வந்தேன். பேர் சாது சாக்கடை சாமியார். அவர் பார்க்க நிறைய பேர் மெட்ராஸில், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேருந்து வருவாங்க. அவர் என்ன சிறப்புன்னா, அவர் வந்தால் கும்பிட்டு போனால் ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கிது. நான் இங்கே வந்து 15 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவர் பேச நான் பார்த்ததே இல்லை.
அது மாதிரி அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அவருக்கு சாப்பிடாது வந்து பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சளவுக்கு இங்கே தான் இருக்கிறாரு அவர். நிறைய பேர் வர்றாங்க, வந்து சாமி கும்பிட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க. நடந்துச்சுன்னா கஷ்ட நஷ்டம் நினச்சி வந்து கும்பிட்டு போகிறாங்க. நடந்துச்சுன்னா அவருக்கு வந்து ஏதாவது செஞ்சு போயிட்டு தான் இருக்கிறாங்க. எப்பயும் போல் இங்கே தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். இங்கே தான் 24 மணி நேரம் இருப்பார். இவர் ரொம்ப வருஷமாக, நான் சின்ன பையன்லேருந்து பார்த்துட்ருக்கேன், ரொம்ப வருஷமாக இவர் இங்கே தான் இருக்கார். யார்ட்டையும் ஃபஸ்ட்டு பேசிட்டு இருந்ததாகவும் இப்போ பேசுகிறது கிடையாது. யார்ட்டையும் அப்படியே பேசினாலும் திட்டுவார். அவங்க வர்றவங்க வந்து இங்கேருந்து இல்லாமல் வெளியூர்லேருந்து வராங்க. வெளியூர்லேருந்து வரவங்க அவருக்கான பழங்கள் வாங்கிக்கிறது, அவருக்கு என்ன வேணுமோ பீடி சிகரெட் வாங்கிக்கிறது எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அவர் அதை அதை எடுத்துக்கிறாங்களோ அவங்க வாங்கி வைக்கிறவங்க நம்மளது எடுத்துட்டாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இது இல்லாமல் நிறையா செலிப்ரிட்டிஸ் வராங்க. நான் 2-3 பேர்த்த பார்த்தது கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்கன்னு. எல்லாம் வருவாங்க, நைட்டு முடிஞ்ச அளவுக்கு கை கால் அமுச்சு விடுவாங்க. யார்ட்டையும் அவர் பேச மாட்டார். இங்கே இருக்கிற சாக்கடை தண்ணி தான் அவர் குடிப்பாப்பில். வேறு இத்தனை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், சாக்கடை தண்ணி தான் குடிக்கிறாரு. அந்த தண்ணி குடித்தா அவருக்கு எந்த இதுவும் பாதிப்பு வந்தது கிடையாது. காலமுக்கி விடுவாங்க, கையமுக்கி விடுவாங்க. இவருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு குருக்கிட்ட வந்து சீடன் எப்படி உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ரொம்ப நேரம் இவரை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் யார்கிட்ட எதுவும் பேசவும் மாட்டார். இவரு செல்வராஜ். பயங்கரமான குடிகாரராக இருந்தவரை சாக்கடை சித்தர் தான் இப்படி பக்திமானா மாத்தி இருக்காராம். இன்னைக்கும் இவரும் இவரோட மனைவியும் தான் சாக்கடை சித்தரை கூடவே இருந்து கவனிச்சுக்கிறாங்க. நான் ஒரு 27 வருஷமாக அவருக்கு தொண்டு செய்கிறேங்க. ஒரு சாக்கடை சாமி. இவர் பார்வைப்பட்டாவே எல்லாத்துக்கும் ஜெயம். இவர் அருள் பார்வை. வேறு இவர் ஒன்றும் செய்யக்கூடிய வார்த்தைலாம் கிடையாது. மௌன சுவாமி. மத்தியானம் ஒரு நேரம் சாப்பிடுவார். காலையில் நைட்டில் ஒன்றும் கிடையாது. இவர் வருஷத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான் குளிப்பார். மற்ற குளிக்க மாட்டார். ஆமாம், குளிக்கிறதில்ல. வர்ற யாத்திரைகள் இவருக்கு வந்து பழம், பிஸ்கட்டு, பீடி, இப்படி முக்கிய பீடி தான் சாப்பிடுவார். ஆமாம், சாக்கடை தண்ணி தான் கை காலெலாம் கழுவுறது. சாக்கடை தண்ணி தான் முன்ன சாப்பிட்டாரு. இப்போ அதெல்லாம் விரும்பிக்கிறது கிடையாது. ஆமாம், குடிக்கிறதெல்லாம் சாக்கடையில் தான். அதனால தான் இவருக்கு பெயர் சாக்கடை சித்தர்னு பேர். நிறைய சினிமா பிரபலங்கள் கூட சாக்கடை சித்தரை தரிசனம் செய்ய வந்துட்டு போறாங்கன்னு செல்வராஜ் என்கிட்ட சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கடந்த 27 வருஷமா சாக்கடை சித்தர் இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சாக்கடை தண்ணி தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்காரு அப்படின்னு இவரை பத்தி ஆச்சரியமா சொன்னாங்க. இவர் யார்கிட்டயும் பேசுறதில்ல. யாரையாவது இவர் கண் திறந்து பார்த்தாலே போதுமா அவங்களோட பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அதனால நிறைய பேர் இங்க வந்து இவர் பார்வையில படுற மாதிரி நின்னுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இவர் சில சமயம் அடிப்பாராம். அப்படி இவர்கிட்ட அடி வாங்கினாலும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காகவே தூங்கிக்கிட்டு இருக்கிறவரை எழுப்பி இவரை டென்ஷன் ஆக்கியாவது அடி வாங்கிக்கிட்டு போகணும்னு முயற்சி செய்வாங்களாம். அதில் சில பேர் இவர்கிட்ட அடி வாங்கணும்னு இருக்கிறாங்க. ஆமாங்க சாமி, ஆமாங்க, சாமிகிட்ட அடி வாங்கணும், அவர்கிட்ட வாங்கினா தான் நல்லது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நான் வேண்டாம் சாமி, போங்க சாமி, அவர் வயசாகிருச்சு, உங்களாம் அடித்து அவர் கீழே விழுந்துருவார், வேண்டாம் சாமின்னு சொல்லுவீங்க. இல்லை, சாமிகிட்ட அடி வாங்கினா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு அவர்கிட்ட அடியும் வாங்குறாங்க. இவர் வந்து தொந்தரவு பண்ணால் ஆமாம், தொந்தரவு பண்ணால் அடிப்பார்கிட்ட அடிக்க மாட்டார். ஆமாங்க சாமி, அவர் மகானுங்க. அவர் நல்லதுன்னு தான் அடி வாங்குறதுக்கோசரம் வர்றாங்க. அடி வாங்கதே வர்றாங்க. போச்சனாலும் போக மாட்டாங்க. நாங்கள் அடி வாங்க தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு அடி வாங்கிட்டு போகிறாங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. சாக்கடை சித்தர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட காலை அழுத்தினா மட்டும் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாராம். அப்படி சிலர் வந்து இவருக்கு காலை அழுத்தி விட்டுட்டும் போறாங்களாம். சாக்கடை சித்தரோட பார்வை நம்ம மேல பட்டாலே அது ஆசீர்வாதம்னு எல்லாரும் சொன்னதால நானும் அவர் முன்னால போய் நின்னுட்டு இருந்தேன். கண்களை மூடிக்கிட்டு இருந்தவரு கண்ணை திறந்து என்ன பார்த்தாரு. கொஞ்சமும் சலனம் இல்லாத அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. நம்மோட கேமராவையே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இதன் மூலமா இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை எல்லாம் அவரு பார்க்கறதா தான்
நான் உணர்ந்தேன். ஏராளமான பிரச்சனைகளோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு ஒரு சித்தரோட பார்வையால அதுல சில பிரச்சனைகளாவது தீரும்னு சொன்னா நல்லது தானேன்னு நினைச்சுக்கிட்டேன். சாக்கடை சித்தரை நான் பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு எழுந்து உட்கார்ந்தவரு அங்க இருந்த பொட்டலங்கள்ல ஒன்னை எடுத்து பிரிச்சு சாப்பிட தொடங்கினாரு. இப்படி பக்தர்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிற பொருட்கள்ல இருந்து அவர் எதை எடுத்து சாப்பிட்றாரோ அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறதால எல்லாரும் எதையாவது வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவர் நாம வாங்கிட்டு வந்த அந்த பொருளை எடுத்து சாப்பிடுவாரான்னு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சாக்கடை சித்தர் சாப்பிட்டு முடிச்சு எழுந்திருச்சு நிற்கும் போதுதான் அவரோட சடாமுடி நீளத்தை பார்த்தேன். இவ்வளவு நீள சடாமுடி சாமியாரை பார்க்கறது ரொம்ப அபூர்வம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட்டுட்டு எழுந்து தண்ணி பாட்டிலோட நடந்துட்டு இருந்தாரு. அங்க வந்த ஒருத்தரை திடீர்னு அடிக்க கை ஓங்கினாரு. இது நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நடந்தது. அந்த பக்தர் ஓடிட்டாரு. அதோட திரும்பவும் சாமி அமைதியாயிட்டாரு. சாக்கடை சித்தர் சிலர் அடிப்பார்னு சொன்னதுக்கு சாட்சியா தான் இப்படி ஒரு காட்சியோன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். திரும்பவும் அந்த சிமெண்ட் மேடையில உட்கார்ந்துக்கிட்டாரு. இவர் உட்கார்ந்துருக்கும் போது கொஞ்சம் உன்னிப்பா இவரோட நடவடிக்கைகளை கவனிச்சா இவரோட கை விரல்கள் ஏதோ முத்திரையில இருப்பது மாதிரி நான் உணர்ந்தேன். சித்தர்களோட ஒவ்வொரு அசைவும் தியானத்தோட தொடர்புடையதுன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நானும் இவரோட செயல்களை பார்த்தேன். திரும்பவும் படுத்துக்கிட்டே ஆசி வாங்க வந்த பக்தர்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் படுத்தபடியே பீடு எடுத்து பத்த வச்சு புகைச்சாரு. சாக்கடை சித்தரை பார்க்க வர பக்தர்கள்ல சிலர் அவருக்கு முன்னால கற்பூரை ஏத்தி வச்சு கும்பிட்டுட்டு போறாங்க. இன்னும் சிலர் அவரோட பாதத்துக்கு பூ போட்டு வணங்கிட்டு போறாங்க. ஒரு சிலர் அவர் தூங்கிட்டு இருந்தாலும் அவரோட கால் பக்கத்துல உட்கார்ந்து காலை அழுத்தி விட்டுட்டு போறாங்க. செல்வராஜும் அவரோட மனைவியும் தான் அடிக்கடி வந்து சாக்கடை சித்தரை துணியால தொடச்சி விடுறது, அவரோட காலை அழுத்தி விடுறதுன்னு அவரை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னையும் செல்வராஜ் எதையாவது சாக்கடை சித்தருக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாரு. உடனே நானும் பக்கத்துல இருந்த டீ கடைக்கு போனேன். அங்க இருந்தவர்கிட்டையும் சாக்கடை சித்தரை பத்தி விசாரிச்சேன். இவரு பேர்ல கோவையில ஒரு சித்தர் பீடமே இயங்குதுன்னு டீ கடையில சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. புக்கு போட்டிருக்காங்களா அவரை பத்தியா? கொடுங்க. அது மட்டும் இல்லாம இவரை பத்தி ஒரு புத்தகமும் வெளியாயிருக்கு. இதுல சாக்கடை சித்தரோட படமும் இவருக்குன்னு பிரத்யேகமா ஒரு காயத்ரி மந்திரமும் வெளியிட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு எவ்வளவு பக்தர்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இவரை கடவுளா வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கறதையெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நானும் டீயை எடுத்துட்டு போய் அவர் முன்னால வச்சுட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். மற்ற பொருட்களோட நான் வாங்கிட்டு போன டீயும் அவரோட காத்திருப்பு பட்டியல்ல இருந்தது. சாக்கடை சித்தரை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிற செல்வராஜ் இந்த பழனி கிரிவல பாதையில இருக்கிற இன்னும் சில சித்தர்களை பத்தியும் எனக்கு சொன்னாரு. அவங்கள தானே கூட வந்து உங்களுக்கு அடையாளம் காட்டுறதாவும் சொன்னாரு. உங்க சொந்தக்காரங்களாம் எங்க இருக்காங்க? உங்க வீட்டில் உள்ளவங்க? அமெரிக்காவில். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் அவரோட டூ வீலர்ல கிரிவல பாதையில இருக்கிற மத்த சித்தர்களை தேடி புறப்பட்டேன். முதல்ல நாங்க தேடி போனது சுப்பிரமணிய சித்தர். கொஞ்ச தூரத்துல இருந்து பார்க்கும்போது கோயில் காம்பவுண்ட் சுவர்ல ஒருத்தர் காலால மிதிச்சு என்னவோ செஞ்சிட்டு இருந்தாரு. இவர்தான் சுப்பிரமணிய சித்தர்னு எனக்கு செல்வராஜ் அறிமுகப்படுத்தினாரு. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர பக்தர்கள் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து இவரை பார்ப்பாங்களாம். வாங்கிட்டு வந்த புது ட்ரெஸ்ஸை இவருக்கு கொடுத்துட்டு இவர் போட்டுக்கிட்டு இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி வாங்கிட்டு தங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்படி செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்னு நிறைய பேரு புது ட்ரெஸ்ஸோட தினமும் இவரை பார்க்க வரதா சொன்னாரு செல்வராஜ். அதனால டெய்லி புது ட்ரெஸ்ல தான் இவர் இருப்பாருன்னு சொன்னாங்க. நான் பார்க்கும் போதும் இவர் புது ட்ரெஸ்ல தான் இருந்தாரு. நான் அங்க இருக்கும் போதே அங்க வந்த வியாபாரி ஒருத்தர் தானாகவே
இவர்கிட்ட வந்து காசு கொடுத்துட்டு போனாரு. ஒரு சாதாரண மனிதருக்கான தோற்றத்துல இந்த கிரிவல பாதையில சுத்திட்டு இருக்கிற இவரையும் அரிய சக்தி கொண்ட ஒரு சித்தரா நிறைய பக்தர்கள் வணங்குறாங்கன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சில விஷயங்களை நம்மால புரிஞ்சுக்க நமக்கு சில அனுபவங்கள் தேவையா இருக்கு. சுப்பிரமணிய சித்தர்னு சொல்லப்படுற இவரோட நடவடிக்கைகளும் வினோதமா தான் இருந்தது. ஆனா நான் கூப்பிட்டதும் என் கூட டீ கடைக்கு வந்தாரு. டீ வாங்கி கொடுத்தேன். கேமராவை பார்த்துக்கிட்டே டீயை சாப்பிட்டுட்டு இருந்தவரு நான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்ததும் டீயை கீழே ஊத்திட்டு எழுந்து நடக்க தொடங்கிட்டாரு. திரும்பவும் பழையபடியே கோயில் காம்பவுண்ட் பக்கமா போயிட்டாரு. அவர்கிட்ட இருந்து விடை பெற்று அடுத்தவரை தேடி போனேன். செல்வராஜ் இந்த முறை என்ன ரோட்டோரமா இருந்த ஒருத்தர் கிட்ட அழைச்சிட்டு போனாரு. இவரை அழுக்கு சித்தர்னு சொல்றாங்க. இவருக்கும் நிரந்தரமா தங்குமிடம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி கிரிவல பாதையில எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பார்னு சொல்லி இருந்தாங்க. இவரும் எதுவும் பேசல. அவரை பார்த்துட்டு அடுத்ததா நாங்க தேடி போனவர் தான் சப்பானி சித்தர். கிரிவல பாதையில ஊருக்கு ஒதுக்கு போறமா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. நாங்க போகும்போது ஏதோ யோகாசனம் மாதிரி வித்தியாசமா ஒரு ஆசனத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் நடக்க முடியாதபடி இவருடைய கால்கள் ஊனமடைஞ்சிருக்கு. ஆனாலும் இவர் தவழ்ந்தபடியே பழனி மலையில இருந்து அடிக்கடி கொடைக்கானலுக்கு போயிட்டு வருவாராம். கொடைக்கானல்ல பூம்பாறை முருகன் கோவில்ல போகர் செஞ்சு வச்ச இன்னொரு நவபாஷான சிலை இருக்கு. கீழே பழனி மலையில இருந்து தவழ்ந்தே மலை ஏறி கொடைக்கானலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவாராம். அதனால தான் இவரை சப்பானி சித்தர்னு சொல்றாங்க. நடந்தே போவீங்களா கொடைக்கானலுக்கு? இவர் என்கிட்ட கொஞ்ச நேரம் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு தான் அவர் பேசினது எதுவுமே புரியல. பழனி கிரிவல பாதையில எங்க பார்த்தாலும் சாமியார்களா இருக்காங்க. இதுல யாரு சித்தர், யாரு பிச்சைக்காரர், யாரு மனநலம் சரியில்லாதவர், இதையெல்லாம் நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி எனக்குள்ள நிறைய கேள்விகள். நான் முதல்ல சந்திச்ச சாக்கடை சித்தரை போல சிலரை மட்டும் வழிபாட்டுக்குரியவர்களா பக்தர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா சப்பானி சித்தர், சுப்பிரமணிய சித்தர், அழுக்கு சித்தர்னு இப்படி இன்னும் நிறைய பேரை சொல்றாங்க. இவங்கள மாதிரி இன்னும் சிலர் என்னை தாண்டியும் போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சித்தர்களை எல்லாம் எப்படித்தான் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள எழுந்தது. சப்பானி சித்தர் வாரம் வாரம் தவழ்ந்து போய் தரிசனம் செய்யற கொடைக்கானல் பூம்பாறை முருகன் கோவில்ல இருக்கிறது போகர் செய்த இன்னொரு நவபாஷான சிலைன்னு ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்த வாரம் அந்த சிலையை தேடி பூம்பாறை முருகன் கோவிலுக்கு நான் பயணம் செய்ய போறேன். மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னும் பொருள் கொண்டு வந்து இங்கே வெய் அப்படின்னு சாமி கனவுல சொல்லுங்க. சர்க்கரை நோய் இனி அதிகரிக்குமா? நான் சர்க்கரை தான் உங்ககிட்ட கேட்கறேன், அதை கொண்டு வந்து நீ கொடுக்க மாட்டியா? சிவன்மலை கோவிலில் சர்க்கரை வைக்கும்படி வந்த கனவால் மிரளும் பக்தர்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். 3வது கண் நிகழ்ச்சிக்கு பொருத்தமான சம்பவங்களோ செய்திகளோ மனிதர்களோ உங்க ஊர்ல இருந்தா தவறாம திரையில வர முகவரிக்கு தெரியப்படுத்துங்க. அதன் பிறகு ஒவ்வொன்றாக நீங்கள்
கண்டு வந்து செல்ல வேண்டும்.